பிரைஸ் லார்ட். இன்னைக்கான வேத வசனம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 74வது வசனம். இந்த பகுதியில் பேதுருவை குறித்து பார்க்குறோம். பேதுரு இயேசுவை பற்றி பேசும்பொழுது, இந்த மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குறாரு. அதே பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 2ஆம் 4ஆம் அதிகாரங்களை நம்ம வாசித்தோன்னா, இயேசுவை மேசியானும் இயேசு இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லைன்னு சொல்லியும் ரொம்பவே துணிச்சலாக மக்கள்கிட்டையும் யூத சமய தலைவர்கள்கிட்டையும் பேசுகிறத நம்ம பார்க்கலாம். ஒரு நேரத்தில் இயேசுவை குறைத்து பேசின பேதுரு இன்னொரு சமயத்தில் இயேசுவை மிகவும் உயர்வாக பேசினார். நாமும் கூட மற்றவர்களால் தூற்றப்படக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கி இருக்கலாம். ஏன் அவங்க நம்மளை தூற்றுறாங்க அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்த்து அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குன்னா அதன்படி நம்மை மாற்றிக்கொள்கிறவர்களாக இருக்கணும். நம்மை தூற்றுவோரும் மனம் மாறி நம்மை போற்றுகிறவர்களாக நாம் வாழ்ந்து காட்டணும். வாழ்க்கையை ஏனோ தானோன்னு வாழாமல் சாதனைகள் நிறைந்த ஒன்றாக இருக்கும்படி வாழ்ந்து காட்டணும். தூற்றப்படும் பொழுது பொறுமையாக இருந்து தூற்றுவோரும் போற்றும்படி வாழ்ந்து காட்டுவோம். முனைந்தால் முடியாதது எதுவும் இல்லை. ஹாவ் அ நைஸ் டே.